அண்மை செய்தி. தொடர் கனமழை காரணமாக கேரள மாநிலம் கோட்டயம், இடுக்கி, பத்தனம்திட்டா மாவட்டங்களில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் 3 பேர் பலி, பலர் மாயம் என தகவலானது கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, மேலும் விவரங்கள். வணக்கம். நேற்று இரவு தொடர்ந்து கனமழை காரணமாக கேரளா மாநிலத்தில் உள்ள கோட்டயம், இடுக்கி, பத்தனம்திட்டா மாவட்டங்களில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் உள்ள 3 மாவட்டங்களில் நிலச்சரிவில் 3 பேர் பலியாகி உள்ளனர். பலர் மாயம் என அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். அந்த காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். வீடுகளில் மண்ணால் பூந்ததால் 3 பெண் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இடுக்கி மாவட்டத்தில் உள்ள வகமலையில் வீடுகளில் மணல் பூந்ததால் பிரபார நாயக்கர் என்பவர் உயிரிழந்துள்ளார். அவர் சடலத்தை மீட்க தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர். புனியத்தூர் என்ற ஆத்தூர் என்ற பகுதியில் மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சுமதி என்ற பெண் உயிரிழந்துள்ளார். அவரது மகன் ரிதிஷ் என்பவரை பத்திரமாக உயிருடன் தீயணைப்புத் துறையினர் மீட்டுள்ளனர். கோட்டயம், பூஞ்சேரியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடுகளில் மணல் பூந்ததால் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் மாயம் என அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். அப்பகுதியில் ஒருவரை மட்டும் சடலத்தை தற்போது மீட்டுள்ளனர் தீயணைப்புத் துறையினர். அடில்மாடி என்ற இடத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் காரணமாக கொச்சின் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயம், இடுக்கி, பத்தனம்திட்டா ஆகிய மாவட்டங்களில் வானிலை மையம் இன்று ரெட் அலர்ட் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் 3 பகுதியில் 3 மாவட்டத்தில் தீயணைப்புத் துறையினர், பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் மாவட்ட அதிகாரிகள் பூரா அப்பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.